பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ ப்ளீடிங் அதிகமாக போகும். ஸோ அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தமிழுடைய கலாச்சாரத்தில் ஒரு நம்ம அணிகலன் போடுறதும் பொட்டு வைக்கிறது இது எல்லாமே அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு வெறும் விளக்கெண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 10 ml நைட்டு மட்டும் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில பைல்ஸ் இதுக்கான என்ன மாதிரியான உணவு முறைகள் இருக்கு, மருத்துவ முறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பேசலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு சித்தா மற்றும் வர்மா என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பைல்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ பைல்ஸ்க்கும் வர்மாக்கும் என்ன தொடர்பு இருக்கு? வர்மா பைல்ஸ்க்கு வேலை செய்யுமா? கண்டிப்பாக இந்த கிளைமேட்டில் பைல்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். இது நீங்கள் நல்லபடியாக கேட்டிருக்கீங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, பைல்ஸ்னால் ஹீட் ரிலேட்டட், அது சம்மரில் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகிறது இந்த வின்டர் சீசனில் தான் அவங்களுக்கு நிறைய ரிப்போர்ட் ஆகும். ஏன்னா அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்ணும் இந்த டைம்லன்னு சொல்லிட்டு நிறைய காரமான சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்தில் அதிகமாக ஆக்டிவிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பைல்ஸ் எப்போ ஆக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காடுறீங்களோ அப்போ தான் அந்த பைல்ஸோடைய மாஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். பைல்ஸோட சிம்டம்லாம் அக்ரவேட் ஆகும். ஸோ இந்த கிளைமேட் தான் பைல்ஸ் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. ஸோ இந்த நேரத்தில் பைல்ஸுக்கு வர்மம் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ ப்ளீடிங் அதிகமாக போகும். ஸோ அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேஷன், அது நம்ம அந்த இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய வர்ம பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால பெயினை ஃபஸ்ட்டு உங்களுக்கு குறைக்க முடியும். ஸோ அவங்களுக்கு பெயின் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். நீ மருந்து கொடுக்கறது சரியாகிறது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். என்னால் கொஞ்ச நேரம் கூட உட்காரவே முடியல, மோஷன் போன உடனே எனக்கு அவ்வளோ கடுக்குது, என்னால் ஒரு சின்ன கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கும்பொழுது வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது இமீடியட்டாக பெயினை ஃபாஸ்ட்டாக நம்ம ரெட்ரைவ் பண்ணலாம். ஸோ இது எரிச்சல் வலி ரெண்டையுமே குறைக்கும். கண்டிப்பாக. ஸோ எரிச்சலையும் குறைக்கும், பெயினையும் குறைக்கும். அந்த இடம் மசில்லாம் இப்போ வர்மம் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசிலை ரிலாக்ஸ் பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைக்கும். ஸோ பெயின் பைல்ஸ் டெவலப் பண்ண உடனே அந்த இடம் ரொம்ப இறுக்கமாயிடும், டென்ஷன் அதிகமாகும். அந்த இடத்துல வர்மம் கொடுக்கும்பொழுது மசில் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும், பெயின் சப்சிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் தான் வர்மம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை சரி பண்ணுறதுக்கு, நோயை முழுவதும் சரி பண்ணுறதுக்கு சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது அது நோய் முழுசாக சரியாகும். ஓகே. இந்த வர்ம பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க இல்ல சார், இது மருத்துவரோட உதவியோட தான் நம்ம செய்யணுமா, இல்ல நம்மளே இதை வீட்டுல செஞ்சுக்க முடியுமா? செஞ்சா அதற்கான பலன் கிடைக்குமா சார்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெறும் வர்ம ஏதோ அசைக்கிறாரு, கையை வச்சு தொடுறாரு, இது எப்படி நானே அது பண்ணிப்பேனே அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் செல்ஃபாக பண்ணும்போது இதில் எஃபெக்ட் இருக்காது. ஸோ நீங்கள் நானே அசைச்சிக்கிறேன், நானே தொடுறேன் அப்படிங்கிறதுல கிடையாது. இது இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் வேணும். அட்லீஸ்ட் உங்கள் பக்கத்தில் நாங்கள் ஒரு சில பேஷண்ட் ரொம்ப கிரானிக்காக அந்த குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் செய்கிறதுக்கெலாம் நாங்களே அங்கே தாய்க்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக பண்ணும்போது இது எஃபெக்ட் இருக்காது. இன்னொருத்தவங்க அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணால் மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் டாக்டருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சரியாக பண்ணால் ரிலாக்ஸ் ஆகும், தவறுதலாக பண்ணால் வலி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இதில் அதிகம். அதனால தான் இந்த வர்மக்கலை முழுக்க நீங்கள் மருத்துவருடைய உதவியோடு செய்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ சேஃப்டி பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை நாங்கள் பேஷண்ட்டுக்கே சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ ரொம்ப நாள் தூரத்துலேருந்து வருவாங்க, அவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், நம்ம எப்படி அதை. இப்போ இந்த பைல்ஸுக்கே நம்ம நெத்தி சுட்டி வர்மம்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம நெத்தி பொட்டு வைப்பாங்க. பெண்கள்லாம் கல்யாணம் பண்ண பெண்கள் நம்ம நெத்தி உச்சியில் பொட்டு வைப்பாங்க. அது பட்சி நேம வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெத்தி சுட்டி வர்மம் சொல்லுவாங்க. டெய்லி உங்களுடைய 3 விரல் அந்த பட்சி நேம வர்மத்தில் வச்சு நீங்கள் அசைச்சிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு மைல்டு ப்ரெஷர் கொடுத்து அசைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடம்புல அபானனை அது ஸ்டிமுலேட் பண்ணும். அபானன் தான் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கும் உங்களுடைய இறுக்கத்தை குறைக்கிறதுக்குமான முக்கியமான ஒரு வாயு அது. இந்த பட்சிநேம வர்மத்தை நீங்கள் டெய்லி ஆக்டிவேட் பண்ணுறதுனால மோஷன் ஃப்ரீயாக போகும், பெயினும் கண்ட்ரோல் ஆகும். நம்மளுடைய தமிழுடைய கலாச்சாரத்தில் ஒரு நம்ம அணிகலன் போடுறதும் பொட்டு வைக்கிறது இது எல்லாமே ஒரு வர்ம புள்ளியை ஆக்டிவேட் பண்ணுறதா தான் இருக்கும்.
ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ வீட்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ம். இந்த வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றதா இருக்கும். இப்ப நம்ம நெத்தியில பொட்டு வைக்கிறது வந்து திலர்த வர்மம், கால் கொலுசு போடுறது இருக்கு, கொலுசு வர்மம் இருக்கு, கையில காப்பு போடுறது இருக்கு, அது வந்து கா கை கொலுசு வர்மம் இருக்கு. இத மாரி ஒரு ஒரு வர்மமும் நம்ம அணியிற அணிகலன்கள், இல்ல நம்ம ஆக்டிவேட் பண்றது எல்லாமே டெய்லி நம்ம ரொட்டீன் பண்றது எல்லாமே ஒரு வர்ம புள்ளிய தூண்டுறதா தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம பைல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இதுல வந்து வர்மாவினுடைய பங்கு என்ன? நீங்க சொன்னீங்க, வர்ம சிகிச்சை எந்த அளவுக்கு உதவி செய்யும்னு. இப்ப சித்த மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இப்ப நீங்க சொன்ன மாரி முதல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதிரப்போக்கு, வலி. இதுதான் பைல்ஸ்ல வந்து மேஜரா நெறைய பேர் வந்து ஃபேஸ் பண்றது. இத முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு என்ன மாரியான சித்த வைத்திய முறைகள் இருக்கு? மருந்துகள் இருக்கு சார்? மருந்துகள் வந்து கண்டிப்பா மருத்துவர் வந்து நாடிப்பதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது நாங்க பைல்ஸ் இல்லாம எல்லா டிசீஸுமே இது வாதம் சார்ந்து வந்திருக்குதா? இல்ல பித்தம் சார்ந்து வந்திருக்கா? கபம் சார்ந்து வந்திருக்காங்கிறத ஃபர்ஸ்ட்டு ரூல்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரூல்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் மருந்து மாறுபடும். பொதுவான மருந்துகள்னு ஒரு சில மருந்துகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து காமனா நீங்க யூஸ் பண்ணலாம். பொதுவா வந்து கருணைக்கிழங்கு லேகியம்னே இருக்கு. இப்போ நீங்க வீட்ல நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கருணைக்கிழங்கு. அத வந்து மருந்தா பக்குவப்படுத்தி, அத லேகியமா நாங்க இத யூஸ் பண்றோம். இத வந்து காமனா மக்கள் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆரம்ப அறிகுறியில ரொம்ப பெயின் இருக்கு, ப்ளீடிங் ஆகுது அப்டின்னா, கருணைக்கிழங்கு லேகியம் இருக்கு. அத நீங்க சாப்பிடலாம். வெறும் கடுக்காய் பிஞ்சும், விளக்கெண்ணெயும் சேர்த்த மாரி, மூலக்கூடார நெய் அப்டின்னு சொல்லிட்டு மருந்து இருக்கு. இதெல்லாம் நீங்க ஈஸி அவைலபிலிட்டி ரொம்ப காசு எதுவும் இல்லாம சேஃப்டி ட்ரக்ஸ். இத நீங்க வீட்ல யூஸ் பண்ணலாம். இது இல்லாம மத்த நோய் நிலைக்கு மருந்துகளா எடுக்கணும் அப்டின்னா, கட்டாயம் ஒரு சித்த மருத்துவருடைய அறிவுரையோட தான் நீங்க அத எடுக்கணும் அத. இப்போ உதிரப்போக்குக்குலாம் மருந்துகள் நெறைய சொல்லியிருக்காங்க. அந்த மருந்துகள குடுக்கும்பொழுது, உதிரப்போக்கும் கண்ட்ரோல் ஆகும், பெயினும் கண்ட்ரோல் ஆகும். அந்த வெளியில வரக்கூடிய பைல் மாஸ் அதுவுமே சுருங்கி, தன்னுடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கான அனைத்து மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஓகே. இப்ப நம்ம பைல்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது, நெறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, நாள்பட்டு நம்ம இதுக்கு மருந்துகள் எடுத்துக்கணுமா? அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னா ஒரு பக்கம் வலி அவங்கனால தாங்க முடியாது. மென்டலி, பிசிக்கலி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதனால. ஸோ இதற்கான மருத்துவ முறைகள் அப்படிங்கும்போது, இது எவ்வளோ நாள்ல சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார்? பொதுவாவே சித்த மருத்துவம் எடுத்தாலே ரொம்ப நாள் எடுக்கணுமாங்கிற கேள்விகள் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணிட்டு, ப்ராப்பரான மெடிசின் சூஸ் பண்ணா, அதிகபட்சம் 20 நாள்லருந்து 21 நாள் இந்த நாட்கணக்குள்ளே நோய் நிலை வந்து வேகமா குறைய ஆரம்பிச்சுரும். இதுதான் மண்டல கணக்குல்லாம் சொல்லியிருக்காங்க. 1/2 மண்டலம், 1 மண்டலம், 3/4 மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ப்ராப்பர் டயக்னோஸ் முக்கியம். இப்ப நான் சொன்ன இந்த பைல்ஸே வாதம் ரிலேட்டடா இருக்குன்னா, வெறும் குத்தல், வலி மட்டும் தான் இருக்கும். பித்தம் ரிலேட்டடா இருக்குன்னா, ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். கபம் ரிலேட்டட்னா அதில பஸ் டெவலப் ஆகும். ஸோ இத வந்து டயக்னோஸ் பண்றது நாடி, பேஷண்ட்டுடைய எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இத வந்து காமன் பீப்பிள் வந்து இத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த நேரத்தில வந்து டாக்டருடைய அறிவுரை வந்து ரொம்ப முக்கியம். இத ப்ராப்பரா நாங்க டயக்னோஸ் பண்ணிட்டோம், மருந்த சூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதிகபட்சம் 2 வீக்ஸ்ல வந்து சிம்ப்டம்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பைல் மாஸ் மறுபடியும் ரொம்ப கிரானிக்கா இருக்கிறவங்களுக்கு மினிமம் வந்து 1 மண்டலமாவது மருந்து எடுக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா நீங்க ஒரு 15 டேஸ்லயே அக்யூட்டா வந்திருக்கு. சார் திடீர்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். ரோட் சைட்ல ஹோட்டல்ல சாப்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு திடீர்னு பைல்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அக்யூட் ஸ்டேஜ். இதெல்லாம் 15 டேஸ்ல நார்மல் ஆயிடும். ஓகே. அப்படி ஒரே நாள்ல டெவலப் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. இது ரொம்ப மசாலா, ரொம்ப காரம். நான் காரமே சாப்பிடாத மாட்டேன். எ எனக்கு ஏற்கனவே கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்கு அந்த நேரத்தில. நான் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் கூட டெவலப் ஆகும். ஸோ ம். பைல்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம மோஷன் போற இடத்துல நெறைய ரத்த குழாய்கள் இருக்கும். அதுல வந்து சரியா ஃப்ளோ போகாம ஒரு இடத்துல அப்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு, அந்த ரத்த குழாய் வீங்கி வெளியில வர்றது தான் பைல்ஸ். பைல்ஸ்ங்கிறது ஒரு சதை கிடையாது. அது வந்து ஒரு ரத்த குழாய். அந்த ரத்த குழாய் வீங்கிரும். அது வீங்கிடுச்சுன்னா, இப்ப எப்படி நம்ம கல்ல அடிபட்டு ஒரு கண்ணி போயிடுது, இல்ல வீக்கம் வருதுன்னா, அதே மாரி தான் அந்த நம்ம மோஷன் போற இடத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய் இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டு வீங்குறது. ஸோ இது எப்படி வீக்கம் சரியாகுறது 2 நாள்ல சரியாகுமோ, 3 நாள்ல சரியாகுமோ, அத மாரி அக்யூட்டா உடனே வந்தது நம்ம ஒரு 5 டேஸ்லேருந்து ஒரு 10 டேஸ்ல கூட அதனுடைய சிவியாரிட்டிய குறைச்சு ரெக்கவரி குடுக்க முடியும். ஓகே. ஸோ பைல்ஸ் அப்படின்னு நம்ம பேசினாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மலச்சிக்கல்ல ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் சிவியரா வந்து கொண்டு போய் விடுது. இப்ப பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இப்போ ஆல்ரெடி மலச்சிக்கல் இருக்கு எங்களுக்கு. இது பைல்ஸ் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னா, இந்த மலச்சிக்கல வீட்ல இருந்தபடியே சித்த மருந்துகள் வச்சோ, இல்ல வீட்டு வைத்தியங்கள்லயோ எப்படி சரி பண்ணலாம்? வீட்டு வைத்தியங்கள் வந்து ரொம்ப சேஃபானதெல்லாம் இருக்கு. அதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மூலக்கூடார நெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருந்துகள்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்ல நீங்களே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னா, கடுக்காய் பிஞ்சுன்னு நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டாலே குடுப்பாங்க. கடுக்காய் பிஞ்சு முத்துன கடுக்காய் இல்ல பிஞ்சு. அத நீங்க ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு, வெறும் விளக்கெண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு 5லிருந்து 10 எம்எல் நைட் மட்டும் நீங்க உள்ளுக்கு குடிக்கலாம்.
நீங்க உள்ளுக்கு குடிக்கிறதுனால அந்த எரிச்சல் குறைய ஆரம்பிச்சிரும். அந்த கடுக்கிற பெயின் குறைஞ்சிரும். இத உள்ளுக்கும் குடிக்கலாம். வெளியிலயும் எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா, வெளியிலயும் நீங்க அந்த பைல்ஸ் இருக்கிற ஏரியால நீங்க அப்ளை பண்ணலாம். இத அப்ளை பண்ணும்பொழுது சிவியாரிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல்லா கியூர் ஆகுறதுக்கு மருந்துகள் ரொம்ப முக்கியம். இதுல உணவுகள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து சித்தர்கள் வந்து நான்வெஜ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல சொல்லியிருக்காங்க. வெறும் ஃபுட் மட்டும் இல்லாம, வெறும் வெஜிடேரியன் இல்லாம, நான் வெஜிடேரியன்ல நத்தை நம்ம அதிகமா இப்போ இங்க கிடைக்காது. கிராமங்கள் சைட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த நோய் வந்துட்டாலே நத்தை வந்து செஞ்சு குடுப்பாங்க. இந்த கிளைமேட்ல தான் அது கிடைக்கும். நத்தக்கறி. நத்தக்கறி ஆமா. நத்தக்கறி வந்து இத சமைச்சு சாப்பிடலாம். இது இல்லாம காமனா யூஸ் பண்றதுல பன்றி கறி வந்து இது காமனா சொல்றாங்க. ஆனா வந்து அது வந்து எல்லா பன்றியும் கிடையாது. ஸோ அது இந்த நம்ம ஊர் பன்றிகள் தான் இருக்கு. நம்ம இந்த கடையில இருக்கக்கூடிய அந்த ஹைபிரிட் மோட்ல இருக்கக்கூடிய பன்றி கறிலாம் வந்து அதுல ரோல் பண்ணாது. ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டு பன்றி. அந்த கறி தான் வந்து அந்த பைல்ஸோடைய மூலச்சூட குறைக்கும். ம். அதோட இன்ஃப்ளமேஷன குறைக்கும். இந்த நத்தை கறியும் இதுக்கு வந்து ஒரு உணவா வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாம பொதுவா காரம், மசாலா இல்லாத நீங்க எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ டைரக்ட்டா இதுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய நான்வெஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிக்கன். சிக்கன் சாப்பிடும்பொழுது கண்டிப்பா மூலச்சூடு உடனே அதிகமாகும். ம், ம். அது பிராய்லரா இருக்கட்டும், நாட்டுக்கோழியா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் சிக்கன் எது சாப்பிட்டாலும் இந்த மூலச்சூடு அதிகமாகும். சிக்கன் சாப்பிட்ட அடுத்த நாளே கூட ஒரு சில பேருக்கு பைல்ஸ் வந்து அதிகமாகும். ப்ளீடிங் அதிகமாகும். ஸோ அதனால சிக்கன் மட்டும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் இது. ஓகே. இந்த முட்டையுமே நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சார். பைல்ஸ் இருக்கிறவங்க முட்டை எடுத்துக்கலாமா அப்படின்ற சந்தேகம். முட்டை சாப்பிடலாம். முட்டை சாப்பிடும்போது இப்ப ஏற்கனவே எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா, சம்டைம் அந்த எல்லோ எக் வந்து சரியா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும், பெயின் அதிகமாகும். கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகுறதுனால தான் அவாய்ட் பண்ணணும். வெறும் முட்டை வெள்ளைக்கரு மட்டும் நீங்க சாப்பிடலாம். முட்டை சாப்பிடுறதுனால உங்களுக்கு வந்து பைல்ஸோடைய காம்ப்ளிகேஷன் எதுவும் அதிகமாகாது. சிக்கன் மட்டும் தான் அத வந்து அக்ரவேட் பண்ணும். ஓகே. ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில பைல்ஸ் பத்தி ஒரு நல்ல புரிதல் எங்களுக்காக சித்தா மட்டும் இல்லாம வர்மக்கலையும் இதோட சேர்ந்து நம்ம எடுத்துக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் பைல்ஸை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.